சென்னையில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை மெக்கானிக் மது போதையில் பேருந்தை ஓட்டிச் சென்று காவல் நிலைய சுற்றுச்சுவரில் மோதிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளானவர் அத்துமீறலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? சென்னை அடையாறு பகுதியில் மாநகர போக்குவரத்து பணிமனை உள்ளது. இங்கு 50 வயதான குணசேகரன் என்பவர் மெக்கானிக்காக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனக்கான பணியை முறையாக செய்யாததால் அதிகாரிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக குணசேகரனுக்கு பணி வழங்கப்படாமல் இருந்துள்ளது. இதனால் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் மீது அவர் கோபத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் பணிமனை அருகில் உள்ள காவல் நிலையத்திற்குள் சென்றுள்ளார். அப்போது வாசலில் நின்று கொண்டிருந்த காவலர்களிடம் காரணமின்றி தகராறு செய்துள்ளார். பின்னர் டிப்போவுக்குள் சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடமும் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பணிமனையிலிருந்து மேற்கு தாம்பரம் செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்து இயக்கியுள்ளார். அப்போது அதிவேகமாக பேருந்தை இயக்கி வேண்டுமென்றே அடையாறு காவல் நிலைய காம்பவுண்ட் சுவற்றில் மோதியுள்ளார். இதில் காம்பவுண்ட் சுவர் மற்றும் அருகில் இருந்த வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. விபத்து ஏற்படுத்திய போது குணசேகரன் சுய நினைவை இழக்கும் அளவிற்கு போதையில் இருந்துள்ளார். இதனால் உடனடியாக அவரிடம் விசாரணை நடத்த முடியவில்லை என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து அடையாறு பணிமனை இளநிலை பொறியாளர் கிளமெண்ட் விளக்கம் அளித்துள்ளார். அதில் மது போதையில் இருந்த பணிமனை மெக்கானிக் குணசேகரன் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். 10 நாட்களுக்கு மேல் பணி வழங்கப்படாமல் இருந்த விரக்தியில் அரசு போக்குவரத்து பணிமனை மெக்கானிக் பேருந்தை ஓட்டிச் சென்று விபத்து ஏற்படுத்திய சம்பவத்தால் அடையாறு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.